திருப்பதி கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியா தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநில அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து ஆந்திர முதலமைச்சர் இந்த நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறார். தலா 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இலவச தரிசனத்துக்கான டிக்கெட் வழங்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதற்காக கூட்டம் அலைமோதியதால் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியானார்கள். உடனடியாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மாவட்ட ஆட்சியருக்கு காணொலி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு நிலவரங்கள் குறித்து கேட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் கூடுதல் போலீசார் தற்போது குவிக்கப்பட்டு மீட்பு பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியாகினார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து கூட்ட நெரிசலில் பலியான 6 பேரின் குடும்பங்களுக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்திருக்கிறார். திருப்பதி கோயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் பலியான சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த கோயிலில் வருகை தந்தவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இந்நிலையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு தொடர்ச்சியாக இந்த கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் முன்கூட்டியே பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்தும் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இலவச தரிசனத்திற்கான டோக்கன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதையடுத்து அதிகாலை முதலே அங்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். இதனால் கூட்டம் என்பது எதிர்பார்த்ததை விட கட்டுக்கடங்காமல் அதிகமானது. அதன் காரணமாக கூட்ட நெரிசல் சிக்கி 6 பேர் பலியானார்கள். அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று ஆந்திர முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்.